என் அன்பின் வணக்கம். இன்பத் தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தில் பட்டினப்பாலையை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், பெண்ணிய போராளி, பாரதி கண்ட புதுமை பெண், சிங்கப்பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இங்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் 18/7 ஆளுநர் தங்க மங்கை, என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமைகள், நம் மாவட்டம் 18/5 அதன் கூட்டு மாவட்ட ஆளுநரான நம் முனைவர் சந்திரமோகன் அப்பா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பு தோழமைகள் நம் முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்கள் மற்றும் நம் சுப்பிரமணியம் ஐயா, மாவட்டம் 18/8 ஆளுநர், பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர், என்ன சொல்றது, அகநானூற்று சுடர் எங்கள் ஐயா, வாழும் வரலாறு. அவர்கள் எப்பொழுதும் எங்களோடு இணைந்திருந்து எங்களை ஊக்கமும் ஆக்கமும் பாராட்டுதல்களும் தரக்கூடியவர். அவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, தோழமைகள் முத்துஞானம் அவர்கள், அப்புறம் நம்ம இவங்க அல்தாஜ் பேகம் சொல்லிட்டு செல்விராஜன் அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கிறீங்க, வருக வருக. அவர்களுக்கும் வரவேற்பை சொல்லி, யாரையாவது விட்டிருந்தா என்னை மன்னித்தருள்க. அனைவருக்கும் என் அன்பான வரவேற்பு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் அன்பும் வரவேற்போம். பட்டினப்பாலை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். நம்ம தோழி அவர்கள் அழகாக சொன்னாங்க. 14 மேற்கணக்கில் இருக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டில் ஒன்றான, அதிலும் குறிப்பாக பாலை திணையை பற்றி பேசக்கூடிய இந்த பட்டினப்பாலை போதுங்கிற அளவுக்கு நம்ம அறிமுகம் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு தனி பதிவா இருக்கிறதுனால 1 நிமிடம் மட்டும் இதை பற்றிய சுருக்கமா சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போறோம். நம்ம கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் இயற்றப்பட்டது, உங்க எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 301 அடிகள் கொண்ட இந்த பாடல் வஞ்சி நெடும் பாட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினப்பாலையுடைய தலைவன் நம்ம மீனாமா சொன்னது போல கரிகார் பெருவளத்தான். அதாவது தமிழகத்திற்கே சிறப்பு சேர்த்தவன். அதாவது திரைக்கடல் ஓடி நாவாய்கள் செலுத்தி ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் செய்து நம்ம தமிழகத்தை ஒரு உச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு பெரும் அரசன். பொருள் காரணமாக தலைவியை பிரிய கருதும் ஒரு தலைவன், எனக்கு எவ்வளவு சிறப்புடைய இந்த காவிரி பூம்பட்டினத்தையே நீ பரிசாக கொடுத்தாலும் என்னுடைய கரிய நீண்ட கூந்தலை உடைய என் அன்பான தலைவியை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்திற்கு சொல்வதாக கூறப்பட்டிருப்பது இதனுடைய முதன்மையான நோக்கம். சரி, அப்ப முழுக்க முழுக்க இது அகம் சார்ந்ததா? இல்லை. பண்டை தமிழகத்தில் சிறப்பு பெற்றிருந்த இந்த கடல் வாணிகம், இப்ப சொன்னோம் இல்லையா, கடல் வாணிகம், அதன் துறைமுக சிறப்பு, ஏற்றுமதியாக கூடிய பொருட்கள், சுங்கம் கொள்ளக்கூடிய, சுங்கம்னா என்ன, வரி செலுத்தக்கூடிய முறை, கடை தெருக்கள், அங்கே இருந்த வாணிபம் செய்த வணிகர்களுடைய நேர்மையான தன்மை, இப்படி நிறைய புறம் சார்ந்த கருத்துக்களும் இதில் அடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம பட்டினப்பாலைக்குள்ள வரோம். காவிரியின் பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். முதல் 7 அடிகள்ல அற்புதமா காவிரியினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும். இப்ப வர வர நம்ம தமிழாளியம் களத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, முதலெல்லாம் ஒரு சங்க இலக்கிய பாடல்களை எடுக்கும் பொழுது அதுக்கு விளக்கம் நம்ம அகராதிய பார்க்கணும், அதை பார்க்கணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஐயாக்கள் எல்லாரும் சொல்லி சொல்லி வழிகாட்டி பார்த்தாலே பொருள் புரியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நாங்க தேறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அது போல இங்க உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம வான் பொய்ப்பினும் தான் பொய்யா அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குறேன். மழையே இல்லாவிட்டாலும் கூட காவிரி தாயவள் அவளுடைய நீரால் வயலில் பொன் போல விளைச்சலை கொடுப்பாளாம். அது எப்பொழுதும் பொய்யா காவிரின்னு அதனால்தான் வழங்கப்படுகிறது. சொல்லுவோம்ல, தாய் ஒருத்திதான் நம்மளை ஏமாத்தவே மாட்டா. நம்ம தவறே செய்தாலும் நமக்கு துணையாக நிற்கக்கூடியவள். அப்படி ஒரு தாய்க்கு சான்றாக இந்த காவிரி தாயை சொல்றாங்க. ஒளியை தரக்கூடிய இந்த பெரும் உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கே ஒளியை தரக்கூடிய சூரியன் ஒரு வெண்மீன். இந்த சூரியன் காலம் தப்பாமல் காலக்கணியாய் விளங்குவதால் தான் அதுக்கு எந்த ஒரு குற்றம் குறையில்லாத மாசு மறுவற்ற வசை இல்லாத, வசைனா என்ன, திட்டுறது, யாருமே ஏதாவது ஒரு சொல்லுவோம்ல, விரல நீட்டி ஒரு குத்தம் சொல்லிருவியா என்னையே அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட புகழுக்குரிய சூரியன். அத பத்தி இங்க பேசுறாங்க. அதுக்கு கூடவே அடுத்து என்ன சொல்றாங்க, வானம்பாடிங்கிற ஒரு பறவை. வானம்பாடி, நான் கூட யோசிச்சேன், அந்த பறவைக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சாமா, வான் வான்னு பாடுமாமா அந்த பறவை பறக்கும் பொழுது.
தன்னுடைய இனிமையான குரல் தந்து தன்னை தானே புகழ்ந்து பாடிக்கொள்ளுமாம் அந்த வானம்பாடி. தளின்னா என்னன்னு பார்த்தேன். மேகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான நீர். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய பெயர் தான் தளி. அந்த வானம்பாடி பறவையானது என்ன செய்யுமா, தான் பருகுவதற்கு அந்த தளி நீரை மட்டுமே குடிக்குமா. பாருங்க, மானஸ்தையா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அது மாதிரி அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்குமா. ஆக சூரியன் திசை மாறி தெற்கு முகமாகவே சென்றாலும் அந்த வானம்பாடி குடிக்கக்கூடிய அந்த தளி நீர் இல்லாமல் போனாலும் காவிரியில் புடல் பாய்ந்து பொன் கொழிப்பது சத்தியம், அது தவறுவதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காவிரி தாய்க்கு தலை எது எங்கே இருந்து புறப்படுகிறதுன்னு பார்த்தா குடகு மலை. நம்ம இந்த இது திரைப்படத்துல கூட ஒரு பாட்டு வரும், குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி. குடகு மலையில இருந்து காத்து வருதோ இல்லையோ காவிரி தாய் புறப்படுறான். இந்த பொழிப்புரை, அதாவது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தொல்காப்பிய செம்மல் அப்பா, ஒரு விரித்து உரைத்து இதை பத்தி பேசணும்னா குற்றமற்ற புகழ். அது கேட்கும் போதே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி குற்றமற்ற புகழினை உடைய வெள்ளிக்கோள் தான் நிற்கக்கூடிய வட திசையிலிருந்து தப்பி தென் திசைக்கே போனாலும் தன்னை தானே பாடி மகிழ்கின்ற இந்த வானம்பாடி பறவை, மழைத்துளிகளை மட்டுமே உணவாக உண்டு வாழக்கூடிய அந்த வானம்பாடி பறவை, அதற்கான உணவான அந்த மழை துளிகளை பெற முடியாமல், எப்ப பெற முடியாது, மழை பெய்யலைன்னா அதால சாப்பிட முடியாது. அப்போ அந்த மழை மேகம் திசை மாறி மழை பெய்யாமல் பொய்த்தாலும் தான் பொய்க்காமல் இருப்பதே இந்த காவிரி ஆறு அப்படின்னு சொல்றாங்க. குடகு மலையிலிருந்து தோன்றி கடல் போன்று அப்படியே அடிச்சு வெள்ளமா வருமா, எங்கும் பறந்து பொண்ணு. அது எங்கெங்கெல்லாம் சொல்லுவோம்ல, இந்த ஒரு பெரியவங்க எல்லாம் நடந்து போனா ஏன் போன இடத்த விழுந்து தொட்டு கும்பிடணும்யா, அப்படி ஒரு அருள் தீர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த காவிரி தாய் எங்கெல்லாம் தொட்டு சென்றாலோ அங்கெல்லாம் பொன்னாக விளைநிலங்கள்லாம் செழித்து நிற்குமா. சரி, இந்த காவிரி ஆற்றினுடைய சிறப்பையும் இப்ப பேசணும் இல்லையா, வெள்ளிக்கோள் வடக்கிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், திசை மாறி தென் திசை போனால் மழை பெய்யாது என்பதையும் வேற யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லா இலக்கியங்களிலும், நிறைய இலக்கியங்கள்ல பெரும்பாலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 8 தொகை நூல்களான அகநானூறு புறநானூற்றில் அதிகப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எது? காவிரியுடைய செழிப்பு, அதனுடைய வளம். சரி, ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கடும் புனல் மலிந்த காவிரி பேரியாற்று நெடுஞ்சுழி நீத்தம் மண்ணுருள் போல நடுங்கு அஞர் தீர முயங்கி நெருநல் ஆகம் அடை தந்தோளே அப்படின்னு அகநானூற்று பாடல் ஒன்றுல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பேரியாற்று, காவிரி பேரியாற்று நமக்கே புரிஞ்சிருச்சு. நீர்ப்பெருக்கு அதிகம் கொண்ட காவிரி பல சுழிகளை கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம மண்டையில சுழி இருக்கிறத பத்தி பேசல, ஆத்துல இருக்கக்கூடிய சுழி, இதே எங்க சுழல் இருக்குண்டா பக்கத்துல போயிடாத உள்ள இழுத்துரும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அப்படியே அடிச்சு பெருக்கா வரக்கூடிய காவிரி ஆற பத்தி, அந்த வெள்ள பெருக்கை பத்தி இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்களாம். தலைநாள் மாமலர் தண்டுரை தயங்க கடற்கரை மெலிக்கும் காவிரி பேரியாற்றுன்னு இதே அகநானூற்றுல வேறு ஒரு இடத்துல வருது. இங்க என்ன சொல்றாங்க, மலையில் பிறந்து கடலின் கரையினை கரைத்திடக்கூடிய, கடலினுடைய கரையினையே வந்த வேகத்துல அடிச்சு தள்ளி உள்ள கலக்குமா. அந்த அளவுக்கு காவிரி விரைந்து செல்லக்கூடிய அந்த நீர்ப்பெருக்கை கொண்டது அப்படிங்கிறது அந்த வளமை, செழிப்பை பத்தி இங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரி, சங்க காலத்துல காவிரி எந்த அளவுக்குலாம் வளமாக இருந்தது அப்படின்னு புறநானூற்றுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புனிறு தீர் குளவிக்கு இழிந்து முலை போல சுரந்த காவிரி மரம் கொள் மலிநீர் மண்பதை புறக்கும் நல்நாட்டு பொருணன்னு சொல்றாங்க. நமக்கே தெரிஞ்சிருச்சு, சொல்லும் போதே எனக்கு கேட்கும் போதே ஆனந்தமா இருந்துச்சு. குழந்தை பிறந்து பல மாதங்கள் கடந்த பின்னும் கூட ஒரு தாய்க்கு அவளுடைய மார்பகத்தில் பால் சுரந்து கொண்டே இருக்கும். அதாவது தாய் எங்கேயோ இருப்பா, வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு கூட வந்திருப்பா, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருப்பா, குழந்தைக்கு அங்க பசிக்குதுன்னா இங்க அவளுக்கு பால் சுரக்கும். அதை காவிரி தாய்க்கு சான்றாக்கி குறிப்பிடுகிறார் இந்த புலவர். காவிரி தாய் இந்த மக்களுக்கு, உலக மக்களினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எங்கிருந்தாலும் பொய்க்காமல் பெய்யக்கூடிய சிறப்புக்கு ஒரு பால் தாய் எப்படி தாய்க்கு சுரக்குமோ அதுபோல் சுரக்கக்கூடியவள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சரி, அடுத்து சிலப்பதிகாரத்துக்குள்ள போகலாம். 50 காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் நம் காவிரி தாயை பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பூவார் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசைபாட
காமர் மாலை அருகு அசைய நடந்தாய் வாழி நீ காவேரின்னு எழுதியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல. பூக்கள் எல்லாம் மலிந்த சோலையை பத்தி பேசுறாங்க. அங்க மயில்கள் எல்லாம் ஆடுகிறதாம், குயில்கள் எல்லாம் தானாகவே விரும்பி இனிதாக இன்னிசையில் பாடிக்கொண்டிருக்கிறதாம். அந்த காட்சிகளை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மாலைகள் எல்லாம் தானாகவே விருப்பம் தெரித்து அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறதாம். இதுக்கு இடையில காவிரி தாய் நடந்து போறாளாமா. அது கடந்து போறதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. காவிரி அந்த கடந்து போகக்கூடிய நடந்து போகக்கூடிய அந்த காவிரி தாய் நெடுநாள் நீ வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு சோறு போட்ட சாமி நல்லா இருங்கய்யா அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க பாத்தீங்களா, நமக்கு ஏதாவது உதவி செஞ்சவங்களையும். அதுபோல நம் காவிரி தாயை நீண்ட நாள் நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக காவிரி தாய் பாயக்கூடிய பகுதிகள் எல்லாம் எப்படியெல்லாம் செழிப்பாக இருந்ததுங்கிறத ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பாடல் சால் சிறப்பின் வரதத்து ஓங்கிய கோடா செங்கோர் சோழர் தம் குலக்கொடி கோள்நிலை தெரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியா தந்தமிழ் பாவை அப்படின்னு மணிமேகலை, நம்ம தோழி அவர்கள் மணிமேகலை சிறப்பா பேசிக்கிட்டு வராங்க. அவர்களும் இந்த வரிகளை சொல்வார்கள். அந்த பகுதி வரும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, காவிரி தாய் சோழர்களுடைய குலக்கொடி அப்படின்னும், இந்த கோள்கள் எல்லாம் தம்முடைய நிலையிலிருந்து தப்பினால் கூட காவிரி தாய் தன்னிலை மாறமாட்டாள், எப்பொழுதும் வளம் செய்யக்கூடிய சிறப்பிற்கு உடையவள் அப்படின்னு அவளுடைய செழிப்பினை மையப்படுத்தி இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சரி, சங்க இலக்கியங்கள்ல நிறைய பார்த்தோம். அப்ப நாங்க புது கவிதையில இங்க இப்ப இருக்கவங்க யாரும் பாடலையா அப்படின்னு கேட்டா, புது கவிதைகளில் காவிரி எங்கெல்லாம் வருகிறாள் அப்படின்னு பார்ப்போம். தமிழ் வரலாற்று களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல யாப்புடைத்த கவிதை அணையுடைத்த காவிரி முகிலுடைத்த மாமழை முரட்டு தோல் உரித்த பலாச்சுளை புதுக்கவிதை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது புதுக்கவிதைனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அணை உடைத்த காவிரியாமா, அப்படி சொற்கள் எல்லாம் அப்படியே வந்து விழுதான் அந்த புது கவிதையில. அதுக்கு அணையுடைத்த காவிரியை ஒப்பு காட்டியிருக்கிறாங்க, ஊமையாக சொல்லி இருக்கிறார்கள். கட்டில்லாமல் பாய்ந்து வரக்கூடிய, பாய்ந்து சும்மா வந்தோம்னா யாரையும் வந்து ஆபத்து கொடுக்குதா, இல்ல, பாய்ந்து வந்தாலும் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய அந்த காவிரி தாய் போன்றது எங்களுடைய புதுக்கவிதைன்னு எழுதியிருக்காங்க. சரி, காவிரியின் வளம் பத்தி தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகளிலேயே நமக்கு நல்லா தெரியும். காவிரி கங்கை நமக்கு பெருமைக்குரிய தலை சிறந்த நதிகளில் அதாவது ஒண்ணுதான் நம்ம காவிரி ஆறை பத்தி பேசுவோம். தன்னுடைய இடையறாத நீர் பெருக்கத்தால் வற்றாத ஜீவ நதிங்கிற பெருமைக்கு உரியது இல்லையா. பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் காவிரி தாயை எங்கெல்லாம் முதன்மைப்படுத்தி இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காவிரி பெருமைகளை நிறைய பாடல்கள்ல அவரும் குறிப்பிட்டிருப்பாரு. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் மையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. ரொம்ப அதாவது நம்ம நாட்டை பத்தி பேசும் பொழுது இந்த காவிரி தென்பண்ணை பாலாறுன்னு அங்க இருக்கக்கூடிய ஆறுகளை பற்றி பாடியிருப்பார் மகாகவி பாரதி. அது நமக்கு சுவைப்பட நம்ம பள்ளி காலத்திலேயே நமக்கு சொல்லி தரப்பட்டது. பொருள் நமக்கே தெரியும். அடுத்தது நம்ம இத பார்த்தாலே எனக்கு சிவாஜி கணேசன் தலையில ஒரு அந்த இத மாதிரி முண்டாசு கட்டிக்கிட்டு பாடுறதுதான் ஞாபகம் வருது. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படியே வரும் வரிசையா. சிங்க மராட்டியர்தம்னு வரிசையா எழுதியிருப்பாரு பாரதி. ஆக இந்த காவிரி வெற்றிலை, ஏன்னா அந்த காவிரி ஆற்றின் செழிப்பில் வளர்ந்த வெற்றிலையை பத்தி சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, தாம்பூலத்தில் மங்கள பொருளாக வைக்கக்கூடிய அந்த வெற்றிலையானது அந்த காவிரி சமவெளியில் விளைந்து எல்லோருக்கும் பயன் தருகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அடுத்தது பாரதியார் வழிவந்த நம் பாரதிதாசன் சும்மா இருப்பாரா, அவரும் பாடுவார்ல. அவரு சொல்றாரு, தமிழரின் மேன்மையை எல்லாம் இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் நான் விடேன்னு புரட்சி முழக்கமிட்டவன் அல்லவா நம் பாவேந்தர். மொழி வழியாக நம் தேசியத்தின் இலக்கிய சின்னமாக திகழ்ந்தவர் அவர். அவர் காவேரியையும் வைகையையும் பெண்ணாக பாவித்து எழுதிய வரிகள் பல. வண்ணம் பாடியே நடக்கும் வைகை காவிரி பெண்ணே, தன்னரும் தென்றல் பூஞ்சோலை சாகாத இன்பம் தழைக்கின்ற நாடு. நான் பாருங்கய்யா எங்க நாட்டுல எப்படி இருக்காங்க பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இந்த காவிரி ஆற்றை பற்றி எழுதியிருக்கிறார் அவர். காவிரியும் வைகையும் நீங்காது நிலை பெற்று நம் தாய் தமிழ் நாட்டிற்கு எப்படியெல்லாம் நிறைந்த வளத்தை கொடுக்கிறது அப்படிங்கறது அதுல அற்புதமா சொல்லியிருக்கிறார். மேலும் செங்கதிர் காவிரியாறு திருக்குறள் இவையெல்லாம் சிறந்தவை எங்கள் நாட்டில் நெஞ்சு உயர்த்தி பாடியிருக்கிறார். அந்த வரிகள், வானுக்கு செங்கதிர் ஒன்று புனல் வன்மைக்கு காவிரி ஒன்று நல்ல மானத்தை காத்து வாழ எண்ணும் இந்த வையத்துக்கு ஒன்று திருக்குறள். பாருங்களேன்,
தமிழண்டா அப்படின்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்குவோம் இல்லையா? எதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுதான்யா நம்ம சொல்லுவோம்ல, இது திருக்குறள்னா ஒண்ணுதான், காவிரினா ஒண்ணுதான், செங்கதிர் ஒன்றுதான் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறார். பிற்காலத்தில் வந்த யாரு பெரிய, அதாவது தனக்குன்னு ஒரு பெருமை மிக்கதோர் இடத்தை பிடிச்சவர் நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். இயற்கையை ஆராதிக்கக்கூடிய கவிஞர். அவர் விட்டுருவாரா காவிரிய பாடாம? ஆனை கட்டி அரசாண்டாலும் பல ஆயிரம் வித்தைகள் கற்றாலும் சேனை கட்டி பகை வென்றாலும் அவர் தின்னக் கொடுப்பவள் காவேரி. எப்படி ஒரு தமிழக மக்களுடைய பொது வாழ்வின் சிறப்புகள் எல்லாம் பொன்னிக்குள் அடக்கமாக இருந்தது அப்படிங்கிறது, அதை சார்ந்த பல கருத்துக்களை எழுதி அந்த வளத்தை பற்றி கூறியிருக்கிறார். காவிரி ஆற்றினுடைய அந்த இளமை மாறா கன்னியாக நினைத்து ஒரு கன்னி பெண்ணாக கற்பனை செய்து அவள் பிறந்து பாய்ந்து வளம் சேர்ப்பதை, வளம் சேர்க்கும் வேணியே இளமை மாறா பொன்னியே பொன்னி பெண்ணே வாழ்க கன்னி காவிரியே வாழ்க அப்படின்னு தமிழ் தென்றல் அப்படிங்கிறவர் காவிரியினை வாழ்த்தி அருமையா பாடியிருக்கிறார். இளமை குன்றாத தமிழ்நாட்டில் காவிரியும் வைகையும் பாய்ந்து வளம் பெருக்கியதால் உண்மை நிலைத்தோங்குகிறது அப்படின்னு. இப்படி காவிரி பொய்க்கலைன்னா எங்க பொய்க்காம பெய்யும்? இல்ல எங்க ஓடுன்னு பார்த்தா, எந்த ஒரு நாட்டில் உண்மை இருக்கிறதோ, எங்கே இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து நேர்மையாக இருக்கிறார்களோ அங்கேதான் பொய்க்காமல் நம் தாய் ஓடுவாள் அப்படிங்கிற மீனிங்ல மன்னிக்கணும் பொருள்ல வந்து இதை எழுதியிருக்கிறாங்க. கன்னி தமிழ்நாட்டில் காவிரி பாய்ந்தோடும் பொன்னி திருநாட்டில் வைகை இழைந்தோடும் தன் தமிழ்நாட்டில் வளமை பெருகியே உண்மை நிலைத்தோங்கும் நன்கு அப்படின்னு நம்பிக்கையோட பாடியிருக்கிறார். சரி, காவிரி நதியின் மீது உயர்ந்த மதிப்பு எத்தனையோ பேர் என்னென்னமோ எழுதிட்டு வராங்க வரிசையா. அடுத்ததாக கவிஞர் பூங்குன்றன்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, பூக்களிலே உயர்ந்தது மல்லிகை பூதான், புனல் நீரிலே உயர்ந்தது பொன்னி தண்ணீர். பாருங்களேன், நம்ம யாராவது பொதுவா சொல்லுவாங்கல்ல, பூக்கள் பெண்களை பார்த்தா உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்னா பெரும்பாலானோர் சொல்லக்கூடியது வந்து மல்லிகை பூ. எடுத்த உடனே மல்லிகை பூ தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மல்லிகை பூ பூக்களிலே சிறந்தது, இந்த புனலிலே சிறந்தது, ஆற்றில் சிறந்தது யாருன்னா காவிரி ஆற்றை பத்தி சொல்றாங்க. அதனுடைய வளத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. பாரதியின் எழுத்தின் சக்தியை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆற்றின் நிலையோடு ஒப்பிட்டு பேசுகிறாராம். அதாவது பாரதியின் பெருமை, பாரதிக்கு பெருமை சேர்க்கும் பொழுது அதுக்கு காவிரி ஆற்றை தொடை கூட்டு வராரு. நீ தொட்டு எழுதினாலும் அதில் தொடர்ந்த ஊற்றுக்கள் கங்கையாக புரண்டு காவிரியாக பொங்கி கொள்ளிடமாக குமுறி வெள்ளையரை விழுக்காட்டின. பாரதியினுடைய எழுத்துக்களுக்கு எல்லா ஆற்றையும் கொண்டு வந்துட்டாரு உள்ள. கங்கையாய் புரண்டு காவிரியாய் பொங்கி கொள்ளிடமாய் குமுறுதாமா. பாரதியினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு ஆற்றுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி உணர்ச்சி ததும்ப பாரதி நமது நிதி அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த வரிகள் சுட்டப்பட்டிருந்தது. காவிரி வளமாக மக்களை, அதாவது தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அது எப்படி ஒரு அன்போடும் கருணையோடும் பண்போடும் பாசத்தோடும் காத்தது. அதனால்தான் அவளுக்கு காவிரி தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இன்னாசிங்கிறவர் தன்னுடைய கவிதையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். கரிகால் பெருவளத்தான் கரை கண்ட காவிரி தாய், கரையிருக்கும் பெருவிருப்பான் கரைகாணா கவிப்பெருக்கான்னு எழுதியிருக்கிறார். சொல்லாடல்களை பாருங்க, கேட்க கேட்க அப்பா தமிழ் மொழி வந்து படிக்க படிக்க ஆனந்தம். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பினை சொல்லியிருக்கிறாரு. காவிரியை தனது தாயாக எண்ணிய நிலையும் இங்கே. நம்ம நாட்டுல மட்டும்தான் பெத்த பிள்ளைகளுக்கும் சரி காவேரி அப்படி பொன்னி இப்படி எல்லாம் பேரு வைப்போம், தாயாக நினைத்து வழிபடுவோம். இன்னைக்கும் நீங்க நிறைய பேர் அதை செய்வீங்க. இப்ப நானுமே திருச்செந்தூரோ எந்த ஒரு கடல் பக்கம் போனாலும் நம்மள அறியாம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது என்ன செய்வோம், அந்த தண்ணியில முதல்ல காலை வைக்க மாட்டோம். முதல்ல அந்த தண்ணியை தொட்டு தலையில ஒரு சொட்டு வச்சுட்டுதான் நம்ம உள்ள கால் வச்சு விளையாடுறது, அந்த வேலையை பார்ப்போம். கன்னியாகுமரி போனாலும் சரி எங்கே போனாலும் சரி. ஏன் அதை ஒரு தாய் போல நம்ம மதிக்கிறோம், அதுக்காக வணங்கி விட்டுத்தான் விளையாடுவோம் முதல்ல உள்ள இறங்கி. சரி, இப்ப நிறைய பார்த்தாச்சு. இப்ப வானம்பாடி பறவையை பத்தி சொன்னேன். இந்த பறவையை பத்தியும் கலித்தொகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கனை பெயல் நடுநாள் யான்கண் மாற குறிபெறா அன் புனையிழாய் என் வழி நினக்கு உரைக்கும் தான் என்ப துளி நசை வேட்கையான் மிசை பாடும் புள்ளின் தன் அழிநசையி ஆர்வுற்ற அன்பினேன் யானாக. அதாவது நடு ராத்திரில மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் தான் குறிய தப்ப விட்டுட்டேன் அப்படி தோழி கிட்ட சொல்லி அதனை வந்து என்னோட பழின்னு சொல்லி என் மேல பழி சுமத்துறாங்க. நான் என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா, அந்த மழை துளி வராதா அப்படின்னு ஆசையோட காத்துட்டு பறந்து இருக்கக்கூடிய
ஒரு வானம்பாடி போல ஒரு ஆர்வமும் அன்போடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது தெரியாம என் மேல பழி சுமத்துறாங்க பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடும் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒப்புமையாக இங்கே வானம்பாடி பறவை மழை வராதா, மேகம் மேகம் எல்லாம் அந்த தண்ணீரால நிரம்பாதா, எனக்கு உணவு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய வானம்பாடி பறவைக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து அகநானூற்றில் என்ன சொல்லியிருக்காங்க, திணைப்பாலை, அதாவது பாலை திணையில சொல்லப்பட்டிருக்கு. யான் எவன் செய்கோ தோழி பொறி வரி வானம் வாழ்த்தி பாடவும் அருளாது உரை துறந்து எழிலி நீங்களின் பறைபுவுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவி தோழி கிட்ட சொல்றாளாமா, தோழி நான் என்ன செய்வேன், பொறி பொறியா கோடுகளோடு இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வானத்தை வாழ்த்தி வாழ்த்தி தான் பாடி பார்த்தேன், ஆனாலும் மழை பெய்யலையே அப்படின்னு சொல்றாளாம். வானம்பாடி பறவை எப்படி வான் வான் வான்னு பாடுதோ அது மாதிரி இவளும் அந்த வானத்தை பார்த்து வாழ்த்தி வாழ்த்தி பாடினாலாம், அப்படி இருந்து மழை பெய்யலையேன்னு தோழி கிட்ட தலைவி சொல்றதாக புனையப்பட்டிருந்தது. அடுத்ததாக ஐங்குறுநூறு. வானம் பாடி வரம் களைந்து ஆனாது ஆளி துளி தலை ஈய புறவில் கான் வர வானர மகளோ நீயே மான்முலை அடைய முயங்கியோயே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த முல்லை நிலத்தில் பாடப்பட்ட அந்த பாடல் அங்கே மழை துளிகள் எல்லாம் விழுகின்றது, வானம்பாடி பறவைகள் எல்லாம் அதை உண்டு மகிழ்கின்றது. நீ என்ன வானர மகளா, அழகிய முலை அமுங்கு இப்படி அணைக்கிறாயே, நீ என்ன வானத்திலே பிறந்த பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வானம்பாடி பறவைகள் அங்கே நீர் உண்ணும் காட்சியை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். புறநானூற்றில் துளி நசை புள்ளின் நின் அழி நசைக்கு இறங்கி நின் அடி நிழல் பழகிய அடியுரை கடுமான் மாற மறவாதீமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நான் எங்கேயோ சொல்லுவோம்ல தூரா தேசத்துல இருக்கேன், எங்கேயோ நான் வாழ்ந்தா கூட வானம்பாடி பறவை மழை துளிக்காக ஏங்குறது மாதிரி உன் கொடைக்காக ஏங்கிக் கொண்டே உன்னுடைய காலடி நிழலில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனை பார்த்து பாடுவதாக, என்னை மறந்து விடாதே அப்படின்னு மன்னரை பார்த்து பாடுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வெள்ளி திசை மாறினும் அதற்கு எங்கெங்கெல்லாம் சுட்டப்பட்டிருக்கிறதுன்னு பார்ப்போம். இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தன் காவிரி வந்து கவர்பு ஊட்ட. ஆக விளங்கிய கதிரை உடைய வெள்ளி மீன் தென் திசைக்கே சென்றாலும் அழகிய குளிர்ந்த காவிரி அதாவது ஓடி ஊட்டுவாளாம். அப்படி இந்த இடத்துல காவிரி கவர்பு ஊட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓடி ஊட்டக்கூடிய அன்னை போல. புறநானூறு இன்னொரு பாடல். மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும். இந்த வரிதான் நமக்கு மிச்சம் இருக்க வரிகளை கேளுங்களேன். வயலகம் நிறைய புதற்பூ மலர மனைத்தலை மகவை ஈன்ற அமர்க்கண் ஆமா நெடுநிறை நன்புல் ஆற பூவொல் செம்மையின் சான்றோர் பல்கி பெயல் விளைப்பு அறியா புன்புலத்ததுவே பிள்ளை வெறுகின் முள் எயிறு புறைய பாசிலை முல்லை முகைக்கும் ஆய்தொடிய அறிவையர் தந்தை நாடேன்னு கபிலர் பாடியிருக்கிறார். எதற்காக இந்த பாடலை சொன்னேன்னா, நம்ம தமிழ் தாயினுடைய அழகை பற்றி சொல்வதற்காக. பாரி மகளிரத்தான் ஆய்தொடிய அறிவையர் நீங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்கள் தாக்கினாலும் கூட தன்னுடைய வளம் சற்றும் குன்றாமல் முல்லை பூக்கக்கூடிய நலத்தை கொண்டதாம். அதுக்கு காரணம் என்ன, சரி இயற்கை சீற்றங்கள் என்ன இனி எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் சீற்றங்கள் வந்தாலும் அந்த நாடு எப்படி பொலிவோட இருக்குன்னா காரணம் சொல்றாங்க பாருங்க. அந்த நாட்டில் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த அரசனின் ஆட்சி செங்கோலாக அமைந்து சான்றோர்கள் எல்லாம் அதிகப்படியாக இருந்து பல்கி அங்க நிறைய பேர், பல்கின நிறைய பேர் இருக்கக்கூடியதுனாலதான் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் தாக்கினால் கூட வளம் சற்றும் குறைவதில்லை அப்படின்னு. இந்த மைமீன் புகைதல் அந்த இயற்கை சீற்றங்களுக்கு அந்த சொல்லாடல்களை பாருங்க. அதாவது புகையை கக்கிக் கொண்டே எரிமீன் விழுறதான் மைமீன் புகைதல். தூமம் தோன்றல் அப்படின்னா என்ன, வால்மீன் தோன்றல். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளி தென் திசையில் நகர்தல், நமக்கு தேவையான வரி அது. அடுத்து முல்லை அரும்பல். இப்படி அதாவது அதுக்கு ஒரு உவமை சொல்லியிருக்காங்க கேளுங்க. காட்டு பூனை குட்டியின் முள் போன்ற கூர்மையான பற்களாம். பூனைக்குட்டி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நல்ல அழகா அரும்பு மாதிரி அந்த குட்டி குட்டியா பற்கள் இருக்கும். அந்த முல்லை அரும்புகள் போல தோன்றுமாம் அது. மழை வளத்தை பற்றி, இப்படிப்பட்ட மழை வளம் இப்படி செழிப்பாக இருக்க காரணம் அந்த மன்னனுடைய செங்கோல் ஆட்சியும் சான்றோர் அந்த நாட்டில் வாழ்வதுமே
ஆகவே பருவமழை அதாவது பொய்க்காமல் இங்கே பெய்து கொண்டிருக்கிறதுன்னு நம்புறாங்க. அடுத்ததாக ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, நல்லோர் ஒருவர் உளறியல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்ப அந்த அரசனே செங்கோலாட்சி செஞ்சு சான்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் எப்படி மழை பொய்க்கும்? அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. புறநானூறு பாடல் அடுத்து, வெள்ளி தென்புலத்து உரையே விளைவயல் பள்ளம் வாடிய வயனில் காலை இரும்பறை கிணை மகன் சென்றவன். அந்த வெள்ளி கோளானது வானத்திலுடைய தென்பகுதியில் தோன்றி மறையக்கூடிய அந்த நேரத்தில் மழை வளம் குன்றும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழர்கள் அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கிட்ட ஏது கடிகாரம் எல்லாம் வானத்தை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியே வயக்காட்டுல நின்னுகிட்டு, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குடா, இப்ப இந்த இடத்துல இப்ப போய் நம்ம அறுவடை பண்ணக்கூடாதுன்னு அப்படி ரொம்ப துல்லியமா சொல்லுவாங்க. 2:15 மழை வரப்போகுதுன்னு அப்படி துல்லியமா. ஏன்னா தமிழர்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். அதாவது காலக்கணி எல்லாம் அப்படியே தெரிந்து வைத்திருந்தார்கள். அதாவது வறண்ட காலத்தில் புலவர் என்ன பண்றாராமா, மழை பெய்யாத காலத்துல தன்னுடைய பறையை எடுத்து முழக்கிக் கொண்டே அவனிடம் போகிறாராம். ஏன்னா நம்ம நிறைய புறநானூற்று பாடல் நம்ம அழகுராஜா ஐயா அவர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வறுமையான காலத்துல எல்லாம் மன்னனை தேடி ஒரு பரிசில் வாங்குறதுக்காக அவங்க எல்லாம் எப்படி போவாங்க, அந்த மன்னனையே நம்பி இருப்பார்கள். அது போல காட்சி அமைப்பு தான் இது. இங்கே தென் திசைக்கு நகர்ந்த நேரத்துல எப்படி வறட்சி ஆகும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாங்க. புறநானூற்று பாடல் இன்னொன்னு, நீர் நுங்கின் கண் வலிப்ப கான வேம்பின் காய்திறங்க கயங்களையும் கோடையாயினும் ஏலா வெண்பொன் போகுரு காலை எம்மும் உள்ளமோ பிள்ளையம் பொருணன்னு போட்டிருக்காங்க. அதாவது வியாழம், இந்த இடத்துல வியாழம்ங்கிறது என்ன, வெண்பொன், ஜூபிட்டரை சொல்றாங்க. போர் புரியக்கூடிய காலத்துல நுங்கு நமக்கு தெரியும்ல, படையில இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். நுங்கெல்லாம் விளையக்கூடிய காலத்துல வேப்பம் அந்த காய்க்கக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் குளத்துல இருக்கக்கூடிய நீரெல்லாம் குறைந்து அப்படியே அந்த களிமண் திடல் மாதிரி ஆயிருமா. அந்த நேரத்துல என்ன ஆகும், தண்ணி எல்லாம் வற்றி போகும். அந்த காலத்துல சின்ன பிள்ளை போல பொருணனாகிய புலவன் என்ன செய்வானா, என்ன நினைப்பானோ மாட்டானோ அப்படின்னு நினைச்சு பார்த்து முன்கூட்டியே அவருக்கு நிறைய பொருட்களை வழங்க. அதாவது வறுமை காலத்துல சோகத்துல இருக்கும்போது அவன் என்ன நினைச்சு கேட்க மறந்துட்டான்னா அவன் பாடு கஷ்டமாயிரும்ல, அதனால இப்பவே கொடுத்துடுறேன் அப்படின்னு முன்கூட்டியே அவனுக்கு ஒரு மன்னவன் பொருட்களை கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வறட்சி எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நம்ம பாடலுக்கு தேவையான வரிகளை இங்கே சுட்டி காட்டியதே நான் எடுத்துட்டு வந்தேன். மதுரை காஞ்சி அடுத்ததாக, கல் காயும் கடுவேனிலோடு இருவானம் பெயல் ஒளிப்பினும் வரும் வைகல் மீன் பிறளினும், இந்த வரிக்காக இதை எடுத்திருக்கோம். வெள்ளம் மாறாது விளையுள் பெருக நெல்லின் ஓதை அறிஞர் கம்பலை அப்படின்னு மதுரை காஞ்சியில பாடப்பட்டிருக்கு. அதாவது பாறைகள்லாம் சும்மா சூடேறக்கூடிய, இப்பெல்லாம் இந்த விளையாட்டுக்கு இந்த காணொளி எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். கோடை காலத்துல நம்ம சென்னையில நிறைய ஒரு அந்த கார்ல முட்டையை உடைச்சு ஊத்தி அப்படியே ஆம்லெட் போட்டது, நடு ரோட்ல முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு, ஏன்னா சூடு அப்படி ஏறி போய் கடுமையான வேநீர் காலம், அப்படி பாறைகள் எல்லாம் சூடேறக்கூடிய கடுமையான வேநீர் காலம், பெரிய மேகமெல்லாம் மழையை மறைத்து கொள்ளக்கூடிய சூழல், நாள்தோறும் முறையாக வரக்கூடிய விடியற்காலத்து வெள்ளி கூட தன்னுடைய திசையிலிருந்து மாறினால் கூட மிகுந்த நீர் மாறாது தன்னுடைய வருகையினால் விளைச்சல் பெருகச் செய்யும். நெற்கதிரின் ஓசையும் அதனை அறுப்பாரின் ஓசையும் இங்க சிறப்பாக இருக்கும்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது, மலையில் பிறந்த காவிரி சொன்னோம் இல்லையா, குடகு மலை. அதுதான் இந்த வரி. மலை தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும்னு பார்த்தோம். மலைப்படுகடாம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு பெரிய பாடல். நேரத்தின் அருமை கருதி சில வரிகளை மட்டும் 3 வரியில சொல்லி முடிச்சிடுறேன். பரு பளிங்கு உதிர்த்த பல உரு திருமணி குடகுமலை பிறந்த தன்பெரும் காவிரி கடல் மண்டு அழுவத்து கயவாய் கடுப்ப. கிட்டத்தட்ட ஒரு நிறைய வரிகள் இருந்தது. நமக்கு தேவையான அந்த கடைசி 2 வரிகளும் இந்த பாடலுடைய பொருள் ரொம்ப அழகா இருந்தது. நன்னன் அப்படிங்கிறவனுடைய அரண்மனை வாசலில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். குடகு மலையில் தோன்றி குளிர்ச்சியான பெரிய காவிரி ஆறு, அந்த காவிரி ஆறு கடலில் சென்று கலக்கக்கூடிய ஆழமான இடத்தை போல பகைவர்களை பொறுக்காத மன்னிக்காத போராற்றல் மிகுந்த நன்னனின் நீண்ட வாசல்ல. அப்ப அந்த மன்னனுடைய அந்த திறமைக்கு இங்கே காவிரியினுடைய சென்று கலக்கக்கூடிய ஆழத்தை ஒப்புமையாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆழம் போலவே அவனுடைய அரண்மனை வாசல் நீண்ட வாசலா இருக்குமா, அதுல என்னெல்லாம் இருக்குமா, பருத்த பளிங்கு என்னும் கற்பூர மரம், அந்த கற்பூர மரத்திலிருந்து சிதறி விழுந்த அழகான மணிகள் எல்லாம் கிடக்குதாம். நிறமுடைய, அதாவது புலியால் கொல்லப்பட்ட
அந்த யானையின் முத்துக்கள், அந்த கொம்புகள் எல்லாம் அலங்காரப்படுத்தி இருப்போம் இல்லையா, அந்த தந்தங்கள் எல்லாம், அந்த வலிமை மிகுந்த அந்த குவியல் முத்துக்கள் எல்லாம் அங்க குவிஞ்சு கிடக்குதாம். சங்கு போன்ற இதழுடைய காந்தள் மலர்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறதாம். நறுமணம் மிகுந்த வலிய ஆரம் என்னும் சந்தனம் அங்கே கொட்டி கிடக்கிறது. கரிய கொடிகளை உடைய காயாக கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பசுமையான மிளகுகள், மிளகு கொடி இல்லையா, பாருங்க அது எப்பேற்பட்ட செழிப்பான ஒரு இடமா இருந்திருக்குன்னு. நல்ல மூங்கில் குழாயில் முற்றிய தேனால் செய்த கல்லின் தெளிவாம். அந்த காலத்துல எல்லாம் நம்ம இங்க இருக்க மாதிரி பீங்கான் கொப்பையா உபயோகிச்சிருப்பாங்க, அழகான மூங்கில் குழாயில ஊத்தி கொடுப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட முற்றிய தேனால் செய்த கல்லின் தெளிவாம். காட்டில் இருக்கக்கூடிய எருமையுடைய பாலிலிருந்து செய்யப்பட்ட மூங்கில் குழாயில் ஊற்றி தரக்கூடிய இனிய தயிர், இனிப்பான தயிர். சொல்லுவாங்கல்ல, ரொம்ப புளிச்சிருச்சுன்னா வாயில வைக்க முடியாது அப்படிம்பாங்க. அது சரியான பதத்துல இருக்கும்போது தயிர் இனிக்கும், அது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சரியான பக்குவத்துல எடுத்து உள்ள வச்சிடணும், இல்லைன்னா அது புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட மலையிலிருந்து நீல நிறம் பாய்ந்த தேனுடைய சக்கரம் போல தேன் கூடு. நினைச்சு பாருங்களேன், ஒரு அரண்மனை வாசல்ல இத்தனையும் இருந்தா பார்க்கவே ஆனந்தமா இருக்குல்ல, அங்கேயே உட்கார்ந்துடலாம் போல இருக்கும் நமக்கு. இவையெல்லாம் தாண்டி ஆசினி பலாப்பழமா பாருங்களேன், அதையும் விட்டு வைக்கல. இத்தனையும் அந்த நன்னனுடைய அரண்மனை வாசலில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான காட்சிப்படுத்துதல். ஆக இந்த காவிரி தாயினுடைய சிறப்பை பாடாத இலக்கியம் இல்லை, பேசாத புலவர் இல்லை. ஏதோ இந்த நேரத்துல எவ்வளவு கொடுக்கலான்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை கொடுத்திருக்கேன். உங்களுக்கும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். குற்றம் குறை இருப்பின் என்னை திருத்தவும், ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலும் எனக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும், நம் துணைத் தலைவர் மீனா திருப்பதிமா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருந்து கேட்ட அத்துணை ஆளுமை தோழமை பெருமக்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி பாகம் 2 நிறைவு செய்கிறேன். பாகம் 3 மீண்டும் சந்திப்போம். நன்றி.